ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் கேமிங். இன்றைக்கி நம்ம கிராணி 1 டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதனால எங்கள் அக்கா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் நல்லா தான் பண்ணுவேன், இவளுக்கு இன்னும் தெரியல மக்களே. அதான் போன வீடியோ ஐஸ்கிரீம் 1 உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, ஸ்டார்டிங் சூப்பராக இருக்குது. நான் இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோரே பண்ணவே இல்லை, சும்மா இந்த ஷார்ட்ஸுக்கு போடுறது. மோடி என்னங்க இங்கே இருப்போம் வந்துட்டு போகிறா, பார்த்துடக்கூடாது. பார்த்துட்டாயோ. நம்ம இந்த மாதிரி செய்வோம் கரெக்டாக. இந்த சைடு வந்தானா நம்ம இந்த சைடு குதிச்சிடலாம் அப்படியே. இந்த டெக்னிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி உங்கள்கிட்ட நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வீடியோவில் கமெண்ட்ஸ் இது பண்ண இல்லை, நானும் அன்றைக்கி தான் செக் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் நான் ஷார்ட்ஸ் இதுக்கு அப்லோட் பண்ணுவேன், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் பார்க்குறேன் அது எப்படி பண்ணணும்னு. இங்கே சொல்ல போகிறேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கீயாவை போட்டுருவா. வாட்டர்மெலன், ஃப்ரிட்ஜில் வாட்டர்மெலன் இருக்குது, சூப்பர். ட்ராப் அங்கே இங்கேன்னு வேறு போட்டு வச்சுருக்கா மக்களேவா. அதுவும் செல்லம் வேற. செல்லம் எங்கே போகிற செல்லம், முடியலை மக்களே. சரி, இந்த வாட்டர்மெலனில் உடச்ச உடனே இந்த வாட்டர்மெலனில் உள்ள ஜூஸ் எல்லாம் நான் குடிச்சிடுறேன். நீ குடி. பாருங்க மக்களே, இது எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாமல் வர. எதுக்கு வந்திருக்கோம்? டோர் எஸ்கேப் பண்ண வந்திருக்கோம். ஓகே, இங்கே கன் பாட் இருக்குது, நம்ம அதை எடுத்து போட்டுக்கிடுவோம். வரமாட்டான்னு நினைக்கேன். நீ வாய மூடுமா. மாஸ்டர் கீ எடுத்து இப்போதைக்கு இங்கே போடுமா. ஸ்பெஷல் கீ இருக்குப்பா. சத்தத்தை வர போட்டோம் வருவான்னு நினைக்கேன். அதனால் நம்ம இப்போதைக்கு வேணால் இங்கே உள்ள எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருவோம். ஓகே, இப்போதைக்கு இது உள்ள மாஸ்டர் கீயை போட்டிருக்கலாம். அப்போ தான் தேவையான அளவுக்கு நம்ம எப்போவுமே எடுத்துக்கலாம்ல, எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆமாம், அந்தாலும் உனக்கு ஒரு இதை போட்டால் இன்னொன்று கொடுக்காங்க பாரு. தவுண்டு வராங்க இப்போ தான். தவறட்டும் நல்லா. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து அவள் நம்மளுக்கு அப்புறம் இது பண்ணுவா. ஃபஸ்ட் டைம்னால நான் இங்கே இதில் ஈஸி மூடில் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இதில் நம்ம கார் எஸ்கேப் இல்லைடா. நெக்ஸ்ட் டைம் நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாம் இதில். நான் நெக்ஸ்ட் வீக் கார் எஸ்கேப் போடுவேன், அதுவும் ஹார்ட் மூடில். ஸோ எனக்கு ரொம்பவே அது எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது ஈஸி மூட். என்னது இது? ஓ, அவள் தவுண்டு வாரா, அதுக்குள்ளேன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸ்பார்க் ப்ளக்கு நம்மளுக்கு எதுக்கு? நம்ம டோர் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். ஓ, ஸ்பைடர் கீ கிடச்சிச்சு. முடியும் கிரானிக்கா. சரி, போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம கீயை எடுத்து அங்கே கொடுத்துட்டோம். கன் பார்ட் எடுத்துட்டு அங்கே இல்லை செட் பண்ணிடலாம். கிரானி போடு. நம்மளே சாப்பிடலாம். அவள் நம்மளை திங்கரில் இருக்கா, நீ என்னடா அவளை திங்கரில் இருக்க. அவள் எதுக்கு நம்மளை திங்க நினைக்கிறோம்? அப்போ நம்ம அவளை தின்றலாம்ல. ட்ராப்பை வேறு மக்களே அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருக்கா. அதனாலயே எங்கள் அக்காவுக்கு தலை சுற்றுது பாதி. எனக்கு தலைலாம் சுற்றலடா. ஆனாலே இப்படி பிடிச்சா என்ன போட வேண்டியிருக்கு. சில வீட்டில் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம இங்கேயே ஏதாவது தேடிப்பட்டுருவோம். கார்கியவே எதில் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. ஐயோ, வாந்தி தான் மக்களே வருது இதை பார்க்கும்போது. வெப்பன் கீ கிடச்சிருக்கு, சந்தோஷம். ஓகே, வெப்பன் எடுத்துடலாம். வரட்டும், அவளுக்கு இருக்கு வெப்பன் கையில் கிடச்சி மக்களே. இப்போ நம்ம இப்போதைக்கு இந்த இடத்துல ஏதாவது இருக்குது. ரெஸ்டி கீ நம்மளுக்கு இது வேணும். சத்தத்தை போட்டுடலாம். வேகமாக போயிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ வேகம்? சும்மா தான். இங்கே கிராணி இப்போ தான் மக்களே வர. நம்ம சத்தம் போடுறோன்னே சும்மா தான் போகுமா.
போ, என்ன பயம் இதை பத்தி? சரி வாங்க மக்களே, என்ன போயிடுவோம். நம்ம கையில் இருக்குல்ல வெப்பன். வந்தா சுட்டு தள்ள போறோம். இதை பத்தி உங்களுக்கு என்ன? நான் சாப்பிட போறேன். இன்னும் வரவே மாட்டிக்காய்வா. இங்கே போச்சு, சத்தத்தை போடுவோம். மொத்தத்துக்கு இதை கீழே தூக்கி போடு. இல்லை நான் அந்த இது எடுக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இது கீழே வர விழுந்துட்டு. வருவாளான்னு வர தெரிலையே. தெரிஞ்சு வருவா. ஃபஸ்ட் நம்மளை சுட்டுட்டே போவோம் மக்களே. எப்பவுமே அந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இருக்கும். வர இந்த வந்துட்டா சுட்டுட்டு போவோம். போடு. தேவையா அவனுக்கு செல்லம். இவ வேற ஒருத்தி கையை வச்சு மறைச்சிக்கிட்டா. எங்க போய் படுத்து கிடக்கா? உருட்டு போ. பண்ணி ஐயோ சிரிப்பு அவ்வளோ சிரிப்பு. முட்டை நம்மளை வச்சு மக்களே என்ன சொல்லனே தெரில. ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. அந்த ஒரு வால்ட் இருந்துச்சுல, அந்த வால்ட்டில் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன இருக்கும் எனக்கு தெரியல. இல்லை காக்கா சேஃப் கீ இருக்கு. சேஃப் கீ இது பேர் சேஃப் கீயா? இதான் சேஃப் கீ. அந்த சேஃப் இருக்குல்ல, அதை இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்துடலாம் என்ன இருக்குன்னு. செயின் கட்டர் இதை வச்சு கட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட் பண்ண முடியுது மக்களே. நான் வந்து என்ன நினச்சேன்னா, இதில் கட்டிங் பிளேயர்ஸும் உண்டா, கட்டிங் பிளேயர்ஸை மட்டும் வச்சு தான் கட் பண்ண முடியுமோன்னு நான் நினச்சேன். இது வந்து செயின் கட்டரை வச்சே பண்ண முடியுது. இந்த செயின் கட்டர் வந்து நம்மளுக்கு இன்னொரு இதுக்கும் யூஸ் ஆகும். எதுக்குன்னா சீவேஜ் எஸ்கேப். இது வந்து அண்டர் எஸ்கேப்பு. அங்கே தான் 8 கால் கிழவை மெயின். அவளை பார்த்த உடனே பயமாக இருக்கும். நம்ம வந்து அந்த அவள் தான் எனக்கு அவளை நினச்சாலே பயமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வரலவா போட்டு தள்ளுதான் இப்போ அவளை. வந்துட்டேன் செல்லம். அவள் எப்படி சொல்லுதான்னு பார்த்தீங்களா? செல்லோன்னு காலை மட்டும் கொடுக்கணுமா? காலு ஏன் எதுக்கு எடுத்தாலும் காலுக்கே இருக்கா? நம்ம தான் சாயை கிடச்சோமா இவாளுக்கு? வந்துட்டா. அப்பளையும் இப்படிதான் சாஞ்சிட்டு இருக்கா, இப்போவும் இப்படிதான் சாஞ்சிட்டு இருக்கா. அதான் ஓகே, நம்ம இதையும் கட் பண்ணி விட்டுறலாம். மாஸ்டர் கீ, இதுக்கு தான் மாஸ்டர் கீ வந்து தேவைப்படும். இன்னும் ஹம்மர் வேணும். நெக்ஸ்ட்டு பேட்லாக் கீ. மாஸ்டர் கீ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னா அந்த பேட்லாக் கீயும் என்னமோ புரிஞ்சு இது ஹம்மர், நொறுங்கு. நொறுங்கலாம் இல்லை. ஐயோ, இப்போ இதுக்குள்ளே போகணும்னு நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்குது தெரியல. கிடையாது. நீ விளையாண்டா தெரியும் பயமாக இருக்கா இல்லையான்னு. நிறைய திங்ஸ் வந்து இதுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே போனால் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. அந்த இது மாதிரி உள்ளதுலேயும் இருக்கும். வீல் கிராங்க் எடுத்துடலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. அங்கே கீழே ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் மாட்டணும். எனக்கு எம்மோடி இது என்ன, இது உடஞ்சிரும் போலையே நம்ம உள்ள போறதுக்குள்ள. எனக்கு தெரிஞ்சிருக்கும், விளையாடவே இல்லை நான் தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருங்க. சாவதி ஷை எப்படி இருக்கு? மூஞ்சே முங்கிரும் போலையே. ஸ்பைடர் ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கு. வந்த உடனே இப்படி போயிடுத்து காமிக்காளி மக்களே. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன செய்யன்னு தெரில. நம்ம கிட்ட இருக்க. இல்லை இந்த ரூமுக்கு போயிடுவோம். ஹேமர் கிடச்சிட்டு பா. இங்கே இல்லைன்னா இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே ஹேமர் கிடச்சிட்டு அப்போ நம்ம போயிடலாம். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போயிடலான்னு நினைக்கிங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு எனக்கு அவளை பார்க்கும் போதே பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வர மக்களே, சீக்கிரம் ஓடிடலாம். அப்படி பயமாக காமிக்கா. வரமாட்டேன்னு நினைக்க இப்போ கிராணி.
அவளை கீழே தடவை சாப்பிடலாமான்னு தான் அவனுக்கு வருது நாக்கு வருது. நீ வந்து அவளை சாப்பிடு. அவள் வந்து என்ன சாப்பிட்றல இருக்கா? காலும் எதுக்கு எடுத்தாலும் காலிலே இருக்கா. என் காலை வச்சு திம்பாளவா? வந்துட்டா. ஏன் நீ காலுன்னே இருக்கு தங்கம்? போடு. தேவையா உனக்கு இது? தேவையா? தேவையில்ல, மண்டே ஆட்டுதில்ல, தேவையில்ல. அங்கே இருங்க, கையை வேற வச்சுக்கிட்டு. கையை பாரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஊஞ்சல் சூப்பர் ஊஞ்சல். வா வேற வார்த்தை மக்களை காமெடி பண்ணிக்கிட்டு. ஓகே, நம்ம இதை உடச்சி விட்டுறலாம். இதை வச்சு நிறைய இது உடைக்க வேண்டியிருக்கும். நம்ம மேலே ஒரு இடமும் இருக்கும் உடைக்கிறதுக்கு. அதையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுறலாம். அப்பதான் அங்கே போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லண்டன் பிரிட்ஜ் மாதிரி அப்படியே ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம அந்த ரெண்டத்தையும் உடச்சி விட்றலாம். ஓகே, கீழே இது வந்து ஸ்லெண்ட்ரியாயோ ஆயிடுச்சு. அது என்ன ஏஞ்சலினா ரூமுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் இது இருக்குது. ஸோ உடச்சி விட்றலாம். இது வேற ஒன்று. உள்ளே என்ன இது இருக்குது? இது உள்ளே என்ன இருக்குன்னு கூட பார்க்க விட மாட்டிக்க. நல்ல பொருளாக கொடுங்கடா. உட்டன் ஸ்டிக்கு இதை வச்சு என் மண்டையை உடச்சிக்கிட்டேன் நான். வா ஒருத்தி. இது வந்து உட்டன் ஸ்டிக் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படும்னா, இதுவும் அந்த அண்டர் எஸ்கேப்பு இப்போ போயிட்டு வந்தோம்ல எட்டுக்கால் கிளவி அந்த இடத்துல இல்லை. அண்டர் எஸ்கேப்புக்கு அது லிவராக அதுதான் இருக்கும். அதுக்கு தான் இடித்து உடைக்கணுமா. உடச்சா தெரியும். எஸ்கேப் ஆக முடியாது வேற. ஓகே, செயின் கட்டர் இங்கே தான் போட்டோம். அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் இதை பண்ணி விட்டுறலாம். வரலன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டா மக்களே. அவா எப்படி தான் டக்கு ஒரு நிமிஷமா 2 நிமிஷம் இருக்காளா? இல்லை ஒன்றும் இல்லை, கட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு காக் வீல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிச்சின்னா இன்னும் ஒரு காக் வீல் நம்மளுக்கு வந்து வேணும். இந்த ரூம்குள்ளே வந்துட்டேன், ஆனால் அந்த கதவு பூட்டலை. நான் என்ன பார்த்துருக்கேன்னா, நான் கிராணி ஷார்ட்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கேன்னா, நிறைய பேர் இந்த ரூம்குள்ளே போகும்போதே டொப்புன்னு பூட்டிக்கிடும். என்னன்னு தெரில, எனக்கு இப்போ பூட்டலை. இன்னும் வேறு வரலை. கிராணி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சவரை நம்ம இப்போ வெளியில் போயிடலாம். காக் வீல் எடுத்து போட்டுடலாம் கீழே. காக் வீல் என்ன இப்படி கருகி போய் இருக்கா இல்லை அழுக்கில் முங்கியிருக்கா? முடி பார்த்துட்டா மக்களே. நம்ம இப்போ செயின் கட்டரையும் அங்கே பெசாமல் தூக்கி போட்டுடலாம். அது விழுற ஸ்டைலை பார்த்தா காமெடியாக இருக்குது. ஓகே, நொறுங்கிட்டோம். அதுக்குள்ளே போகணும். காக் வீல் எடுத்து இதுக்கிட்ட போட்டிருப்போம். ப்ளே ஹவுஸ் கிட்ட சரி திறந்து விட்டுருவோம். வந்துருவாளான்னு வேறு தெரில. பேசாமல் இது உள்ளே குதிச்சிருவோம். அப்போதான் உனக்கு நல்லதா? ஆமாம், ஏன்னா இந்த சைடு குதிச்சிட்டா நம்ம இந்த சைடு வழியாக போயிடலாம்ல. இது ரூம். இது ஏஞ்சலினா ரூம்குள்ளே இது ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸ்ப்ரே, பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு இது? கிராணி மூஞ்சில் அடிச்சு பாப்பா. பெப்பர் ஸ்ப்ரே வச்சு கிராணி மூஞ்சில் அடிச்சுட்டு இந்த 8 கால் கீழே இருக்கா பாரு, கீழே போயிட்டு அவன் மூஞ்சிலையும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி. செல்லாம் அப்படியே நான் வரேன். நீ எதுக்கு பாட்டி வர? நானே வரேன். தேவையா? கண்ணு கருக்கிட்டு தேவையா மக்களே அவளுக்கு? இன்னும் ஒரு வாட்டி கூட அடி வாங்காமல் நான் பாட்டு தைரியமாக விளையாண்டுருக்கேன். அடி வாங்குவேனான்னு தெரில. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஏன் இல்லை நல்லது தான் அது. ஏன்னா சொன்னால் அது அப்படியே நடக்கும். இங்கே ஒரு வாட்டி இல்லை, கீழே வந்து இப்போ அந்த அண்டர் எஸ்கேப் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து போகிறோம். எனக்கு இந்த இடத்துக்கு வந்தோடனே வாயெல்லாம் அப்படியே வளர ஆரம்பிச்சிச்சு. இல்லை, வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த அண்டர் எஸ்கேப் இடத்துக்குள்ள கிட்ட கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே தான் ஒரு வால்ட் இருக்கும். அந்த வால்ட்டை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்.
வரலல்லவா, எனக்கு போவே பயமாக இருக்குது. அப்போலே என்னமோ கிட்ட சாதனை பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப பயமாக இருக்கு. அவரை வந்துடும் இருக்கும். அப்போல்லாம் இப்படி வந்தால் பாருங்க செம்ம ஃபாஸ்ட்டு. வருவாளான்னு வேறு தெரில, பயமாக இருக்கும் உள்ளே போவே. சரி நம்ம சீக்கிரம் இந்த கிட்ட இருக்க ரூமுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வீல் கிராங்க் எடுத்து இந்த நேராக ஒரு ரூம் இருக்குல்ல, எப்படி இப்போதான் சரி போகிறேன். இந்த ரூமில் வந்து இந்த ஒரு குட்டி ஒரு சைடு இருக்கும், இங்கே போய் மாட்டிடணும். அப்படின்னா தன்னாலே இதாயிரும். அங்கே வந்து அடைச்சி கிடக்கும் ஒரு ரூம் வந்து, அந்த ரூம் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த சைடு வழியாக போக முடியுமான்னு கரெக்டாக தெரில. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துக்குள்ளேயே அலையுதா? ஒருவேளை நம்ம இங்கே தான் இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ தெரியல. இங்கே இருங்க, இந்த இடத்துக்குள்ளே தான் அலையுதா? இந்த இடம் தான். இந்த இடத்துல ஏற்கனவே பூட்டி இருக்கும். அந்த வீல் கிராங்க் எடுத்து மாட்டினோடனே வந்துடும். அது வந்து ஐ ப்ளே ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. ஜாலி ஜாலி. ப்ளே ஹவுஸ்க்குள்ளே போய் நான் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே ஹவுஸ்க்குள்ளே போய் ப்ளே பண்ண போகிறாளா? அது இருக்கதே இத்தனோடு தான் இருக்குது, அதில் ப்ளே வேற பண்ண போகிறாளாம். ப்ளே நல்லா பண்ணுவா. உள்ளெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச பேட்லாக் கீ வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது மக்களேன். ஓகே, என்ன செய்யன்னு வேறு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம பேசாமல் ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு போயிடலாமா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு அந்த வால்ட்டு திறந்து விடலாமா? வால்ட்டு எனக்கு பயமாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்போ ப்ளே ஹவுஸ் கீ பண்ணுறேன். இல்லை வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிடுது. அதை ப்ளே ஹவுஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு காக் வீல் எடுத்து மாட்டிடலாம். செகண்ட் காக் வீல் எங்கே இருக்குன்னு வேறு தெரில, அது போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு திருப்பி இந்த இடத்துக்குள்ளே போக பயமாக இருக்குது. நம்ம ஒரே வேலையை இங்கே செஞ்சிடலாம். அது மாதிரி இங்கே இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு குட்டி லிஃப்ட்டு வேறு இருக்கும் மக்களே. அதுதான் அழகாக இருக்கும், ஆனால் தூரு பிடிச்சி போய் இருக்கும். அதான் ஒன்று இங்கே பார்த்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். அவங்க பூட்டி வந்து கேட்டினாங்க. ஆமாம், பேத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தி அலைதாள், அவள் தான். அந்த லிஃப்ட்டு தான், இந்த லிஃப்ட் தான் சொன்னேன். இதுதான் அந்த வால்ட்டு. இது கிட்ட தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து அந்த அண்டர் எஸ்கேப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சீவேஜ் எஸ்கேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே காக்வீல் கிடச்சி மக்களே நம்மளுக்கு. எஸ், இதை போய் மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அங்கே பேட்லாக் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். நம்புவோம். நான் வந்து இதான் சொன்னேன். இது வந்து செயின் கட்டுற நம்ம வந்து அப்பளை எடுத்தோமே, இது ரஸ்ட்டு கீ. நெக்ஸ்ட் இது வந்து லிவர். அந்த இது என் தங்கச்சி சொன்னால அந்த குச்சின்னு சொல்லிட்டு அது செயின் கட்டர். இந்த மூணும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து இருந்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக இந்த எஸ்கேப் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து, நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படியும் கார் எஸ்கேப் பண்ணி தான் போடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக கிராணி 1 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இல்லை கிராணி 1 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் 2 வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். கட்டிங் பிளேயர்ஸ் தேவையில்லை, நாங்கள் தான் ஏற்கனவே செயின் கட்டுற வச்சு எல்லாத்தையும் பண்ணியாச்சு, எதுக்கு தேவைம்மா, தூக்கி போட்டுடலாம். ஏன் உனக்கு வேணுமோ? இல்லை கட்டிங் பிளேயர்ஸ்னால் அது வந்து இந்த கரண்ட்டு உள்ள ஏதாவது கட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது செயின் கட்டுறதுனா செயின் சங்கிலி மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி உள்ளதை கட் பண்ணுறது. ஆமாம், அவங்க காலு தெரியுது மக்களே. ஜஸ்ட் மிஸ். இந்த சைடு வந்தால் மாட்டிருப்போம். ஓகே, இந்த காக்வீல் எடுத்து நம்ம வந்து அந்த பே ஹவுஸில் போய் மாட்டிடலாம். கண்டிப்பாக அங்கே தான் பேட்லாக்கி வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் அது மட்டும்தான் கிடைக்கல. கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். வரமாட்டான்னு நினைக்கிறேன் கிராணி. எஸ், இங்கே தான் மக்களுக்கு பேட்லாக்கி இருக்குது. இப்போ நம்ம கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணிடலாம். கிராணி அமைதியாரு. போயிட்டா. இல்லை போயிட்டா. போயிட்டா. அவன் கூட சேர்ந்து நான் விளையாடணும்னு இருக்கு. விளையாடணுமா?
ஏன் மக்களே இவன் மட்டும் இப்படி சொல்லுதா? விளையாடணுமா? இந்த சைடு கோச்சு போயிடலாமா? என்ன அந்த சைடு போமா? அக்கா அவ கூட என்ன 7 சைடு போயிடலாம். கொஞ்ச நேரம் போய் விளையாடு. நல்லா அடி வாங்கிட்டு வா பெற. அவ அடி வந்துட்டா. செல்லமா கண் நல்லா கொஞ்சி வா. எஸ், இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணிடணும் மக்களே. எனக்கு வந்து சந்தோஷத்தில் இன்னும் சொல்லனே தெரியலை, அந்தளவு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ வெளியில் போக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயம் இல்லை. இதை போய் நம்ம எடுத்து இல்லை, இப்போ நம்ம வந்து அந்த பேட்லாக் இதை திறந்து விடணும். நெக்ஸ்ட் மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு ஓடணும். அவ்வளோதானே? மாஸ்டருக்கு இந்த இருக்குல்ல, அவ்வளோதான். எஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப்பை முடிச்சாச்சு மக்களே. எங்க தங்க போன ஆளே காணும். நான் எஸ்கேப் ஆகிட்டேன் பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் கிரானி 1ல் கார் எஸ்கேப் கண்டிப்பாக ஹார்ட் மூடில் வந்து போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.